நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. சிந்தனை பிறரையும் பொருளாதார தட்டுப்பாடு ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது. அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும். உணர்வு அவருடைய சிறப்பியல்புகளுள் பிறப்பியல்புகளுள் ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு பார்ன் நேச்சர். வலிந்து கொடையளிப்பது என்பது, உதவுவது என்பது ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி என்று சொல்கிறோமே, அந்த டெண்டன்சி பார்ன் நேச்சர், அது ஒரு பிறப்பியல்பு. அவருடைய தாயார் இந்த மேடையிலே சிறப்பு அளிக்கிறது. குருமூர்த்தி அவர்களே இங்கு வந்து நம்மோடு, ஆகவேதான் அவருக்கு ஒரு இருக்கை போட்டு அமர வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவருக்கு பெருமை, அயல் நாட்டுக்கு சென்று பொருளீட்டும் ஒரு சராசரி நபராக இல்லாமல் ஆன்றோர் சான்றோர் அறிவார்ந்த பெருமக்கள் அனைவரும் பாராட்டும் பண்பு நலன்களை கொண்டவராக, அத்தகைய தகுதியை வளர்த்து கொண்டவராக இன்றைக்கு அவர் வளர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நினைத்திருப்பது, இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருப்பது நம்முடைய தமிழ்தான் என்று சொன்னார். காப்பதற்காக பல பத்தாண்டுகளுக்கு முன்னரே ஐயா பெரியார் போன்றவர்கள் களம் அமைத்து போராடிய வரலாறு. அது பெரியார் தலைமையில் நடந்த போராட்டம். அவர் ஒரு கன்னடர் என்கிற உணர்வோடு திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்தி இருந்தால், தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழ் அன்னையை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுவதற்கான களத்தை ஏன் அமைக்கப் போகிறார்? பெரியார் அடையாள அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு, நம்மை போன்றவர்களுக்கு மொழி அபிமானம் இருக்கும். ஏன் மொழி என்கிற அளவில் நம்முடைய உணர்வுகள் வெளிப்படும். உணர்வு மனிதனுக்கு இருக்கிற உணர்வு, இது என்னுடைய நாடு என்கிற அந்த உணர்வும் கூட ஒரு சராசரி மனிதனிடத்தில் வெளிப்படக்கூடிய உணர்வு. இவற்றையெல்லாம் கடந்து நிற்கிற மாமனிதன். அவரை ஒரு மொழி அடையாளத்திற்குள் சுருக்கிவிட முடியாது. அவரை ஒரு மத அடையாளத்திற்குள் சுருக்கிவிட முடியாது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு பெரியாரை இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும். பெரியார் அதை கடந்து கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்தவர். கடவுள் பயம் இருப்பது சராசரி மனிதரின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். அம்மாவிட்ட சொன்னாலும் நடக்காது போவது, யாரோ ஒரு சக்தி படைத்தவரிடம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை நம்முடைய முன்னோர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் போய் கண்டவன்ட்ட சொல்லாத, உன் குலதெய்வத்திட்ட சொல்லு, நீ நம்புற கடவுள்கிட்ட சொல்லு, அதை போய் மண்டியிட்டு அழுது முறையிடு, உன்னை அவன் காப்பான் என்பது நம்முடைய முன்னோருடைய வழிகாட்டுதல்.